வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் பணி நிரந்தரம் செய்ய 2 லட்சம் ரூபாய் வாங்கிய தொடக்க கல்வி அலுவலர் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடவடிக்கை. உதகையில் தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் என்பவர் ஜான் சிபு மாணிக் என்ற தற்காலிக ஆசிரியரை பணியை நிரந்தரம் செய்து தர முன்பணமாக 2 லட்சம் பெற்றபோது அவரது வீட்டில் வைத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை இரவு கையும் களவுமாக பிடித்தனர். உதகை அருகே அரசு உதவி பெறும் பார்க் சைடு சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியில் 2018 முதல் செகண்டரி கிரேடு டீச்சராக தற்காலிகமாக பணியாற்றி வருபவர் ஜான் சிபு மாணிக். இவரை 2019 நிரந்தரமாக்க நிர்வாகம் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் காலதாமதம் செய்து வந்த நிலையில் ஜான் சிபு மாணிக் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். 2024 ஜூன் மாதம் ஹைகோர்ட் இவரை நிரந்தர ஆசிரியராக பணியமர்த்த உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த ஆசிரியரை அலையவிட்ட தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் முதலில் 15 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். பின்னர் 5 லட்சமாக குறைத்து கொடுத்தால் 2018 முதல் உள்ள பணிக்காலத்தை சேர்த்து போட்டு உத்தரவு தருவதாகவும், இல்லையென்றால் குறைத்து போடுவதால் பல லட்சங்களை ஆசிரியர் இழக்க நேரிடும் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் இம்மாதம் 18ஆம் தேதி திரும்பவும் ஆசிரியரை அழைத்த கல்வி அலுவலர் சந்தோஷ் முன்பணமாக ரூபாய் 2 லட்சத்தை உதகையில் உள்ள தனது வீட்டில் வந்து கொடுக்கும்படி கூறியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஜான் சிபு மாணிக் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முக வடிவிடம் வெள்ளிக்கிழமை இரவு புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் ரசாயனம் தடவிய பணத்தை சந்தோஷிடம் கொடுக்கும் பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முக வடிவு, உதவி ஆய்வாளர்கள் சாதன பிரியா, சக்தி ரங்கநாதன் ஆகியோர் சந்தோஷை கைது செய்தனர். இரவு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.